ஹலோ. சாரிங்க, உடம்பு சரியில்லை, நல்ல இருமல். அதான் நல்லா நிறைய மிளகு சீரகம் போட்டு ஒரு ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வந்தேன். ஆம்லெட் போட்டுட்டு ப்ரெட்டையும் வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். எங்கேருந்து இழுத்துக்கிட்டு வந்தேன்னு தெரில. லேசாக சளி இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி நல்லா ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஃபீவர் வந்துருச்சு, இருமல் ஜாஸ்தி, த்ரோட் பெயின் ஜாஸ்தி, எல்லாமே வச்சு செய்யுது இன்றைக்கி நம்மளை. சரி, நம்ம இப்போ உடம்பை பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இப்போது அப்படின்னு பார்த்ததில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் வெரி குவிக் as well. அது கூட ஃபைபரும் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணிக்கிட்டேன் இதோட சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபைபர், ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். ஸோ இது போக நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும். மாத்திரை போட்டு தூங்கணும். ஹோப்ஃபுல்லி த வின்டர் பிகின்ஸ் வெல் டுமாரோ. May 31 நமக்கு ஆட்டம் முடியும். June 1 வின்டர் அஃபிஷியலாக ஆரம்பிக்குது. அஃபிஷியலாக தான் நாளையிலேருந்து, ஆனால் ஆல்ரெடி வின்டரை விட மோசமாக இருக்குது கிளைமேட்டு. இதுதான் டின்னர் இன்றைக்கி என்னோடது. பார்த்தாலே தெரியும், காய்ச்சல், சளி, இருமல் எல்லாம் இருக்குது. ஸோ அதான் சாப்பிட்டு மாத்திரை போட போகிறேன். இதுதான் இந்த ஊரில் ஜென்ரலாக எல்லோரும் போடுறது. இது கோல்ட் அண்ட் ஃப்ளூக்கு போடுவாங்க. இதுலேயே டீகன்ஜஷன் அப்படின்னு என்னொன்று இருக்கும். நான் அநேகமாக தான் வாங்கணும் போல், ஏன்னா சளி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இது ஓவர் த கவுண்டரே கிடைக்கும். இதுக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. இது முன்னாடிலாம் நான் போடுவேன். இது காலி, வெறும் டப்பா தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது லெம்செப் காஃப் மேக்ஸ். ஆனால் இதோட ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது இதில். இது நியூரோமல். இது இபுப்ரூஃபன் அண்ட் பேராசிட்டமால் மிக்ஸ். இது கொஞ்சம் ஹெவி டோஸ். இது ரொம்ப சீரியஸானால் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா ஜென்ரலாக இபுப்ரூஃபன் ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மல்டி விட்டமின் அண்ட் இந்த சளி இருக்கிறதுனால விட்டமின் சி. இது 2 எடுத்துக்கலாம். ஏன்னா 500 mg. ஸோ ஒரு நாளைக்கு 1000 mg வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, இப்போ ஏன் நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமல் மாத்திரையெல்லாம் நீங்களே போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. டாக்டர்கிட்ட போனாலும் இதே தாங்க கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டாங்க. 5 நாளைக்கு மேலேயும் இதெல்லாம் சிம்டம்ஸும் கண்டினியூ ஆனால் நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஸோ போகிறது வேஸ்ட்டு. அதனால நான் போகிறது கிடையாது. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க டாக்டர், ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. ஸோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ போகாத, போனீங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்ப்பாங்க, பீடியாட்ரிக் அவங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட நம்ம போக முடியாது, இப்படி ஜிபி கிடையாது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ போனீங்கனாலும் 5 days கழித்து அந்த சிம்டம்ஸ் 6th டேக்கும் அதே சிம்டம்ஸ், அதே மாதிரி ஃபீவர், கோல்ட், காஃப் எல்லாம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா தான் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. 5 days அதுவாகவே குறைஞ்சிரும். நம்ம தமிழில் ஜென்ரலாக சொல்லுவோம்ல, மாத்திரை போட்டால் 7 நாள் மாத்திரை போடலைன்னா 1 வாரம் சரியாக போயிடும்ன்ட்டு. அதே மாதிரி தான். ஸோ நம்மளே இதெல்லாம் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும். 5 days கழிச்சும் அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் we can think about going to the doctor. ஸோ இப்போ நான் மாத்திரை போட போகிறேன். ரொம்ப மும்முரமாக யூடியூப் ஆரம்பித்தேன். ஒரு வீடியோவில் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன், எடிட்டிங் பண்ணிட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்தாச்சு. சப்டைட்டில்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால் சப்டைட்டில்ஸ்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப முடியாதனால அது லாங் டைமாக பண்ண முடியல. லாங்கர் டியூரேஷனுக்கு அது கொஞ்சம் விட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது முடித்த உடனே நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய சிக்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அப்லோட் ஆகுது. இதில் இன்றைக்கி கடைசி லாஸ்ட் டே ஆஃப் ஆட்டம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வின்டர். நல்ல குளுன்னு வின்டருக்கு நல்ல கொதிக்க ஜுரம் வந்திருக்கு இப்போ நமக்கு.
அதனால் ஹோப்ஃபுல்லி தி வின்டர் கோஸ் வெல் வித்தவுட் எனி மோர் சிக்னஸ். ஃபிங்கர்ஸ் crossed. பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். See you in the next vlog. Bye bye.